ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நான் இந்த டோல் கேக்கை எப்படி செய்தனான்றதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறீங்க. இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு தான் நான் இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். பேஸுக்கு நீங்கள் 8 இன்ச்சு ரவுண்ட் கேக் நான் 3 லேயர் எடுத்துருக்கிறேன். 8 இன்ச்சில் தான் அதுக்கு சுகர் சிரப் போட்டு ஃபஸ்ட்டு நான் அதை மாய்ஸ்சர் ஆக்கியிருக்கிறேன் அந்த கேக்கை. அதுக்கு பிறகு பட்டர் ஐசிங்கால் நான் ஃபில் பண்ணுறேன். அந்த 3 லேயருக்கும் சுகர் சிரப் போட்டால் அந்த கேக் வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். அதுக்கு தான் அந்த சுகர் சிரப்பை நாங்கள் போடணும். பட்டர் ஐசிங் வந்து ஸ்வீட் கூடவே இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் ஸ்வீட் குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் பட்டர் ஐசிங் வந்து அதிகமாக போட வேண்டாம். போட்டால் அந்த ஸ்வீட் கூடவாக இருக்கும் கேக்கை சாப்பிடும்போது. இப்படி ஒன்றுக்கு மேலே வச்சு ஸ்ட்ரக் பண்ணிவிட்டு சைட் எட்ஜை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணணும். கொஞ்சம் முன்னுக்கும் பின்னுக்குமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைட்டால் கட் பண்ணி சேஃபாக அந்த கேக்கை நாங்கள் எடுக்கணும். இதுக்கு பிறகு அந்த க்ரம் கோட்டிங் செய்யணும். பட்டர் ஐசிங்காலே ஃபுல்லாக க்ரம் கோட்டிங் செய்யணும். க்ரம் கோட்டிங் செய்தால் அந்த கேக் நீட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு இப்படி அப்படியே ஸ்மூத் பண்ணி லெவல் பண்ணி நீங்கள் எடுக்க வேணும் கேக்கை. க்ரம் கோட்டிங் ஃபஸ்ட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு செகண்ட் கோட் மெயினான டிசைன் செய்கிறதுக்கான கோட்டிங் தான் இதை நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் கோட்டிங் நீங்கள் க்ரம் கோட்டிங்கை செய்துட்டு ஃப்ரீசரில் ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் செகண்ட் கோட் போட்டிங்கன்னா நீங்கள் ஐசிங் ஒர்க் செய்யும்போது அது நீட்டாக வரும். அந்த க்ரம்பெல்லாம் வெளியில் வராது. நான் இப்படி ஒரு பைப்பிங் பேக் எடுத்து அதுக்குள்ளே அந்த பைப்பிங் பேக்கில் நீங்கள் ஐசிங் போட்டு இதை ஃபில் பண்ணினீங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்கும் இந்த கேக்கில். நான் இந்த கேக்கை 2 கலர்ஸால் ஃபில் பண்ணுறேன். ஒன்று க்ரீன் கலர், ஒன்று பட்டர் கலர். அதுக்கு பிறகு இப்படி ஸ்மூத் பண்ணி நீட்டாக இடுங்கோ. இப்படி பட்டர் க்ரீமுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்படி டிசைன்கள்லாம் விற்குது. நீங்கள் அமேசான்லாம் வாங்கலாம். இப்படி டிசைனுங்கள் இப்படி இந்த டிசைன் ஒவ்வொரு டிசைன்லையும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் போட்டு இப்படி ஸ்மூத் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்னாக வந்துட்டுது. பார்க்க அழகாக இருக்குது. கேக் போட்டுக்கு வந்து ரிப்பன் கட்டினீங்கன்னா இன்னும் வடிவாக இருக்கும். பிறகு இந்த இப்படி கோல்ட் டெக்கரேஷன் ஆர்டிஃபிஷியல், இது ஃபுல் ஆர்டிஃபிஷியல் டெக்கரேஷன் தான். இந்த டெக்கரேஷனால் நான் இந்த கேக்கை ஃபில் பண்ணினேன். என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த கலர்ஸ் தான் கேட்டுவேன், க்ரீன் அண்ட் கோல்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளவர்ஸ் நான் வச்சு இதை டெக்கரேட் பண்ணியிருக்கேன்.
இந்த டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸுகள், அந்த பாம் லீஃப், அந்த கோல்ட் பால்ஸ் இது எல்லாமே நீங்கள் அமேசானில் வாங்கலாம். சிம்பிளாக குயிக்காக இந்த கேக்கை நீங்கள் செய்து முடிச்சிடலாம். பார்க்கவும் வடிவாக இருக்குது. பட்டர்ஃப்ளைஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இந்த கேக்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் எனக்கு எழுதுங்க. நான் என்னால் முடிஞ்ச விளக்கத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.